கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? போலீஸ் கொடுத்த டைமில் நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? கரூரில் நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்களாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்கே லோக்கலில் நாங்கள் தான் போய் நின்னோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவினர் தேவையில்லாத தகராறுகளை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால கவுண்டிங் சென்டர்ஸ்குள்ள கூடுதல் பாதுகாப்பு, அது மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை இல்லாமல் மத்திய படையை வச்சு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய்க்கு வேண்டியவங்க சில பேர் அவர் இந்த ஓட்டை பிரிக்கிறாரு, அந்த ஓட்டை பிரிக்கிறாருன்னு முதல்ல அவரோட ஓட்டை அவர் பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. 2 கருத்து கணிப்புகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது என்று சொல்கிறார்கள். மீதம் இருக்கிற 2-3 கருத்து கணிப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் 2-3 பிரபலமான கருத்து கணிப்புகள், முக்கியமான பத்திரிகைகள், நிறுவனங்கள், டிவிக்கள் எல்லாம் தாவேகா ஆட்சி அமைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக ஒரு வாக்காளர் ஒருவருக்குத்தான் வாக்களிக்க முடியும், 3 பேருக்குமா வாக்களிக்க முடியும்? திமுகவின் சாதனைகள் எங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்காக, அவர்கள் நன்மைக்காக பல திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார். 170 இடங்களுக்கு மேல் தான் நாங்கள் வருவோம். தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்போம். கூட்டணி ஆட்சி இருக்காது. 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குரல் ஆளுநர் மாளிகையிலே மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நிச்சயம் ஒலிக்கும்.